வணக்கம் நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். நான் தான் உங்கள் செர்பி தமிழ் அலெக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பார்த்தீங்கன்னா, பெல்கிரேடில் மிலிட்ரி பெரேட் நடக்குது. அதை பார்க்க தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். சனிக்கிழமை நம்மளுக்கு ஷிஃப்ட் இப்போ தான் முடிஞ்சு. ப்ரோக்ராம் 11 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுன்னு இருக்காங்க. நம்ம போய் பார்ப்போம். இந்த நாட்டோட பிரசிடென்ட் மிஸ்டர் அலெக்சாண்டர் வந்திருக்காரு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மக்களே. செர்பியாவோட பிரசிடென்ட் வரனால எல்லா இடத்துலையுமே செர்பியன் ஃப்ளாக் அங்கங்கே பார்க்க முடியும். எதுக்குன்னு தெரில, எல்லோரும் ஓடிட்டு இருக்காங்க. கிட்ட போய் பார்ப்போம் என்னன்ட்டு. செர்பியாவை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி ப்ரோட்டஸ்ட் நடக்கும். ஏன்னா செர்பியாவோட பிரசிடெண்ட்டை இங்கே உள்ள யங்ஸ்டருக்கெலாம் பிடிக்காது. ஏதோ மியூசிக் சவுண்டு கேட்குது. அநேகமாக அந்த பெரேட் நடக்கிற இடத்துக்கிட்ட வந்துட்டோன்னு நினைக்கிறேன். பட் ஏன் இவ்வளோ தூரம் ஓடுறாங்கன்றத புரியல. பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இராணுவத்தில் யூஸ் பண்ணுற பீரங்கி பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஒரு 11 மணி போல் வந்திருந்தோம்னா நிறைய விஷயங்களை பார்த்துருக்கலாம். ரொம்ப லேட்டாக வந்துட்டோம். சனிக்கிழமை தான் ஓவர் டைமு பார்த்தாகணுன்ட்டாங்க, வேறு வழி இல்லை. நண்பா, யாரையுமே இது உள்ளே அலோவ் பண்ணல. நான் ஒரு யூடியூபர்னு சொன்னோட்டி என்னை அலோவ் பண்ணிட்டாங்க. சிரிக்காமல் சொல்லணும்னு நினச்சேன். உள்ளே போய் பார்ப்போம். ஒரு காட்டுக்குள்ளார பூந்து வந்தோம், அதனால் இவ்வளோ தூரம் வர முடிஞ்சு. விமானப்படையெல்லாம் பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருந்தாங்க, அதான் மிஸ் பண்ணிட்டோம். அது பயங்கரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இராணுவ வீரர்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் பெரேடு முடித்து பயங்கரமாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இவ்வளோ இருக்க டயர்டாகி. நான் மட்டும்தான் உள்ளே வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். உள்ளே வர நாட் அலோட். ஓகே நண்பா, பப்ளிக் அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. செர்பியன் பீப்புள் மட்டும் தான் அலோடா என்னன்னு தெரில. ஆனால் யாரும் உள்ளே வரல. நான் மட்டும்தான் யாரையும் கேட்காம அப்படியே வந்துட்டு இருந்தேன். அநேகமாக பரேட் முடிஞ்சிருக்கவங்களாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. பார்ப்போம். இருந்தாலும் மெயினாக உள்ளே போக முடியுமான்னு பார்க்குறேன். போனால் நல்லாயிருக்கும். ஹலோ பிரதர். நண்பா, பரேடெல்லாம் முடிஞ்சு. பரேடுக்கு பயன்படுத்த வாகனம்லாம் நம்ம இப்போ லைவாக பார்த்துட்ருப்போம். நம்ம இன்றைக்கி லேட்டாக வந்துட்டோம். இல்லாட்டி அந்த விமானப்படையோட சாகசம் பார்த்துருக்கலாம். அது நல்லாயிருக்கும். இன்னும் நிறையா பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருந்தாங்க. பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. லைவில் மிஸ் பண்ணிட்டேன்.
நம்ம வந்திருக்க டைமிங்கை பார்த்தீங்களா? பரேட்லாம் முடிஞ்சு அந்த இராணுவ வீரர்களை பிக்கப் பண்ண பஸ்ஸு வருது, அதை பார்க்குறதுக்கு வந்திருக்கோம். சரி பரவாயில்ல, இதுக்காவது இதை பார்க்குறதுக்காவது நம்ம கொடுத்து வச்சுருக்கேன். அத்தனை வீரர்களும் நம்மகிட்ட போருக்கு வர மாதிரியே வராங்க பார்த்தீங்களா? நண்பா, நான் மட்டும்தான் இவ்வளோ பக்கத்தில் வந்து பார்த்துட்ருக்கேன். மிலிட்ரி பேரெல்லாம் முடிஞ்சு ஒவ்வொரு டீம் மாதிரி இருக்கும், எல்லாருமே அவங்கவுங்க பஸ்ஸுக்கு போயிட்டுருக்காங்க. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணியிருக்கேன், ஆனால் மெயினான விஷயத்தை எடுக்க முடியல. அது ஒன்று தான் வருத்தமான விஷயம். நண்பா, மிலிட்ரி பரேட் நடக்கிறத நம்மளால் கவர் பண்ண முடியல. டியூட்டி முடியறதுக்கு லேட் ஆயிடுச்சு. அடித்து பிடிச்சி ஓடி வந்தேன், எப்படியாவது முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணலான்ட்டு. பட் என்னால் முடியலை. இவங்களாம் கிளம்புறத தான் என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சு. இருந்தாலும் நம்ம மட்டும்தான் இந்த இடத்துல இருக்கோம், மீதி எல்லாமே மிலிட்ரி ஆளுங்க தான். யாரையும் அலோவ் பண்ணல, நம்ம சுற்றி உள்ளே வந்துட்டோம். ஆனால் இது வரைக்கும் யாரும் நம்மளை கூப்பிட்டு எதுவும் கேட்கல, ரொம்ப க்ளோஸில் இருக்கோம். இருந்தாலும் அந்த மிலிட்ரி பரேடை பார்க்காம விட்டது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே சமயம் அந்த விமானப்படையெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கும்போது பார்த்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு, அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன். என்ன பண்ணுறது, நமக்கு டியூட்டி முக்கியம், அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்க வர முடியும், வேறு ஆப்ஷன் இல்லை. ஓகே பரவாயில்ல, அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.